விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சென்னை தலைமை செயலகத்துக்கு இன்னைக்கு வழக்கம் போல வந்த முதலமைச்சர் தன்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு முதலமைச்சர் தனிப்பிரிவு பகுதிக்கு போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இதனால அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பரபரப்பு காணப்பட்டிருக்கு. அலுவலகத்துல இருந்து நடந்தே, அதாவது ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த பிரிவிற்கு நடந்தே போய் நேர்ல அதிரடியா ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இந்த மாதிரி முதலமைச்சர் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டது அங்கிருந்த பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அங்க வந்திருந்த அன்புக்கரசி, வனிதா, ஜெயகோபால்னு பொதுமக்கள் கிட்ட 3 பேர்கிட்ட இருந்து கோரிக்கை மனுவை பெற்று, அதாவது அதிகாரிகள் கிட்ட கொடுக்க சொல்லியும் அவங்க சீக்கிரமா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதை தொடர்ந்து முதலமைச்சரோட தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியான ஷில்பா பிரபாகரன் கிட்ட தனிப்பிரிவு வேலைகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, இதுவரைக்கும் எத்தனை புகார்களுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, மீதம் எத்தனை புகார்கள் இருக்கு, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிஞ்சிருக்காரு. சுமார் 10 நிமிஷமா அவர் ஆய்வை அங்க மேற்கொண்டிருக்காரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்றப்போ இறையன்பு, தனி செயலாளர்கள் எல்லாம் அவர் கூட இருந்திருக்காங்க. மக்களோட குறைகளை முதலமைச்சரே நேர்ல வந்து கேட்டு அதுக்கு சீக்கிரமாவே நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னது பொதுமக்கள் மத்தியில ரொம்ப பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த செய்தி பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.